ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க சொன்னாங்க, "கீர்த்தனையா எனக்கு எப்படியாவது இங்கிலீஷ் கத்துக்குட" அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப டேலண்டட் ஆஃபீஸில. ஆனா இந்த இங்கிலீஷ் ஒரு மைண்ட் பிளாக் இருக்கிறதுனால, நான் நினைக்கிறதெல்லாம் என்னால இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடிய மாட்டேன்து. ஸோ ஐ அம் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் இட். எப்படி நான் இங்கிலீஷ் கத்துக்கணும்? எனக்கு ஏதாவது டிப்ஸ் குடேன் அப்படின்னாங்க. இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். அவங்களோட ஃபீல்ட்ல கிங் மாதிரி இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க. பட் ஸ்டில் இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல நெறைய பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்களுக்கு ஹார்ட் எஃபர்ட்டுக்கு குறைச்சல் இல்ல. இன்டெலிஜென்ஸ்க்கு குறைச்சல் இல்ல. ஆனா இங்கிலீஷ்ன்றது மாத்திரம் வந்து ஒண்ணு ஃபர்ஸ்ட் மென்டல் பிளாக்கு. 2வது நான் டிசிப்ளின்டா உட்கார்ந்து அத படிக்கிறேன்னு சொன்னா கூட, அது என்னவோ என்னால கிராஸ்ப் பண்ண முடிய மாட்டேன்து. ஒருவேளை தனிப்பட்ட முறையில எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா கூட, எனக்கு இங்கிலீஷ் தெரியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தா கூட, ஒரு குரூப்ல நம்ம பேசுறப்போ, ஃபர்ஸ்ட் வார்த்தை நம்ம பேசுனது நம்ம காதுக்கு கேட்ட உடனேவே, ஒரு மாதிரி ஒரு பேனிக் வந்துடுது. ஒரு பதட்டம் வந்துடுது. ஸோ, இதே கண்டிஷன் தான் என் ஃப்ரெண்டுக்கும். அவருக்கு இங்கிலீஷ் பேசினா நல்லா புரியும். ஆனா, அத எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு தயக்கம். ஸோ, இந்த மாரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் மைண்ட் வந்து இங்கிலீஷ் பேசணுன்ற இடத்துல ஜாம் ஆகுதுன்னா, இல்ல அது மேல கிராஸ்பிங் எனக்கு இல்லன்னு தோணுச்சுன்னா, உங்களுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லிக் குடுக்குறேன். இங்கிலீஷ் பொதுவா எப்படி எல்லாரும் கத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டிக்ஷனரிய எடுத்து வச்சுப்பாங்க. இல்ல நியூஸ் பேப்பர படிப்பாங்க. அந்த டிக்ஷனரியில அந்த நியூஸ் பேப்பர பார்த்துக்கிட்டு வார்த்தைகளுக்கு மீனிங் கத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அது 3வதா பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு, அதாவது அதீத ஆர்வம் இருக்கிறவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போயிட்டு வரலாம். பட் இது எல்லாமே வந்து இன்எஃபெக்டிவ் மெத்தடாலஜிஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் பார்த்தீங்கன்னா, என்னோட ஆரம்ப ஸ்கூலிங் பெரும்பாலும் என்னோட ஸ்கூலிங் வந்து தமிழ் மீடியம்ல தான் நடந்தது. ஸோ இங்கிலீஷ் மீடியம்ல நான் வந்து ஹையர் கிளாஸஸ் 9த், 10த்ல கிராஸ் ஓவர் பண்றப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்களுக்கு இருக்கிற அதே மென்டல் ட்ராமா தான் எனக்கும் இருந்தது. ஸோ நீங்க பண்ற அதே ஸ்டெப்ஸ தான் நானும் எடுத்தேன். எனக்கு எஃபெக்ட்டே வரல. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் வந்து அதோட சூக்ஷ்மம் புரிஞ்சது எங்கன்னா, தமிழ்ல நம்ம நாக்கு பொரள்றதும், இங்கிலீஷ்ல நம்ம நாக்கு பொரள்றதும் கம்ப்ளீட்டா வேற. நாக்கு பொரள்றதுன்னு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ தமிழ்ல இருக்கிற உச்சரிப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட நளினமோ, அதுக்காக நம்ம நாக்கு எடுத்து வைக்கிற எஃபர்ட், நம்ம வாய்க்குள்ளவே அது திரும்புறதுன்றது வந்து ஒரு பேட்டர்ன்ல செட் ஆயிடுச்சு. இப்ப அதே பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ்க்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கிடையாது. இங்கிலீஷ்க்கு நாக்குன்றது வேற மாதிரி திரும்பணும். இந்த வேற மாதிரியான ஒரு நளினம், ஒரு 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 புரள்றது அப்படின்றது வந்து, நம்ம நாக்குக்கு பழகலன்னு வச்சுக்கோங்களேன், மண்டையில எவ்வளோ இங்கிலீஷ் இருந்தாலும், அத ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ, கண்டிப்பா ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றம் நமக்கு வந்த உடனேவே, அதாவது பெரிய லெவல் தடுமாற்றம் கூட கிடையாது. மைல்டு ரொம்ப நாசூக்கான தடுமாற்றம்ன்றது நடக்கும். அந்த தடுமாற்றம்ன்றது வந்த உடனே, இது ஏற்கனவே தெரியாத மொழின்றதுனால, ஏற்கனவே ஸ்கூல்லலாம் நம்மள ட்ராமடைஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால, பாடியில வந்து ஸ்ட்ரெஸ் கெமிக்கல் ஸ்டார்ட் ஆயி, நம்மளையும் அறியாம பதட்ட மனநிலைக்கு போயிடுவோம். ஸோ, இப்ப இத ஃபிக்ஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நாக்கு இங்கிலீஷ்ல பொரண்டு பழகணும். 1. 2வது பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரியில வேர்ட்ஸுக்கு மீனிங் எழுதி வச்சு இங்கிலீஷ் கத்துக்கிறத விட, உங்களுக்கு புடிச்ச கதை புக் ஏதாவது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதை புக்க நம்ம படிக்க படிக்க, அந்த புக்க முடிக்கிறதுக்குள்ள, நம்மளையும் அறியாம அந்த கதையில ஈர்த்து போயிடுவோம் இல்லையா? ஸோ, அது முடிக்கிறப்போ அதுல வந்து ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டி மாத்திரம் வராது. பல வாட்டி திரும்ப திரும்ப வரும். அந்த மாதிரி திரும்ப திரும்ப வர்றப்போ, அதுக்கு மீனிங் நம்ம டிக்ஷனரிய எடுத்து பார்க்கலன்னா கூட, ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரெயின் அந்த புக்க முடிக்கிறதுக்குள்ள, ஓ! இதோட அர்த்தம் இதுவா இருக்கலாம்னு சொல்லிட்டு சப்கான்ஷியஸா கத்துக்கும். ஸோ, ஒண்ணு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம மைண்டுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். 2வது நம்மளோட வார்த்தைகள் நம்மளோட நாக்குன்றது அந்த மொழியில பொரண்டு பழகணும். இது 2த்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா, இங்கிலீஷ் குயிக்கா நீங்க கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, யாராவது இங்கிலீஷ் பேசுறது, நல்ல உச்சரிப்பு இருக்கிற இங்கிலீஷ் பேசுறவங்களோட வீடியோவ போட்டுட்டு, அவங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல, அவங்களுக்கு பின்னாடியே அவங்க எப்படி சொன்னாங்களோ, அதே மாதிரியான ஆக்சென்ட்டோட நம்போ அத சொல்லி பழக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். இந்த பிராக்டிஸ்ன்றது வந்து எஃபெக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு நெனச்சீங்கன்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு, மறுநாள் காலையில எழுந்த பிறகு, நம்ம முன்னாடி அவங்க சொன்னத, அவங்க சொல்ல சொல்ல பேசினத, அடுத்த நாள் வந்து நம்மளோட மெமரியில இருந்து அட்லீஸ்ட் ஒரு 4, 5 சென்டென்ஸ் ஆவது வெளியில சொல்லி,
நம்ம நினைவில் நம்மளே கொண்டு வந்து வெளியில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஒரு 3 monthsலலாம் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் வந்து கான்ஃபிடென்ஸாக நம்மளால் பேச முடியும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், ரெகுலராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த டிப்ஸுன்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததான்னு. ஒரு வேலை ஃபார் வாட் எவர் ரீசன் கீர்த்தனையா நான் பண்ணுறேன், எனக்கு வந்து அப்சர்வேஷ்னல் பவர்ஸ் கம்மியாக இருக்குது, என்னோட லேர்னிங் ஸ்பீடே கம்மியாக இருக்குது, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, எனக்கு வந்து ஏற்கனவே 40 years மேலே ஆயிடுச்சு, எனக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசை, பட் ஃபார் வாட் எவர் ரீசன் படித்ததே திரும்ப படிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு மூளை மந்தம் இருந்துச்சுன்னா என்னோட மெடிடேஷன் ஒர்க் ஷாப்ஸில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். எஸ்பெஷலி யங்கர் பிரைட்டர் ஷார்ப்பர் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கோட மூளையோட ஒரு ரீசெட், எப்படி அதோட அப்சர்வேஷனல் ஸ்கில்ஸ் லேர்னிங் பவர்ஸ் எல்லாம் திரும்பவும் ரீபூட் பண்ணுறதுன்ற இந்த விபாசனா மெடிடேஷன் நாட் ஜஸ்ட் இன் யுவர் லேர்னிங் ஸ்பீட், உங்களோட லைஃப்பில் உணர்ச்சி கொந்தளிப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் கூட அதை சமன்படுத்துறதுக்கு கூட இந்த மெடிடேஷன் ஒர்க் ஷாப்ன்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக என்னோட ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. பட் ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லிடுறேன், இது பண்ணுறதுக்கு நல்ல டிசிப்ளின் தேவை. எவ்ரிடே 5 மணிக்கு எழுந்து 5:30 மணிக்கெல்லாம் கிளாஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களால் அந்த மாதிரியான கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா மாத்திரம் வாங்க. அண்ட் இது வந்து டெக்னிக்கல் மெடிடேஷன், இதை எப்படி பண்ணுறது, அதாவது நிறைய பேர் மெடிடேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனால் கண்ணை மூட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்றதே தெரியாது. ஸோ என்ன மாதிரி மெடிடேட் பண்ணால் நம்மளோட பிரெயினோட அப்சர்வேஷனல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்றதுக்காக இதுக்கு நல்ல டிசிப்ளின் தேவை. அது இருந்தால் மாத்திரம் கிளாஸில் என்ரோல் பண்ணுங்கள்.